Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல கிட் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைகளுடைய ஃபேவரட் வெஜிடபிளான பொட்டேட்டோவை வச்சு ஒரு கிறிஸ்பியான ஆலு ஃபிங்கர் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது வந்து கையாலேயே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை கையால் மேஷ் பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா தேங்காய் துருவுற கிரேட்டர் வச்சு நம்ம நல்லா கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இது கூட நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின ஆனியன், பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், துருவி வச்சுருக்க கேரட், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எல்லாமே சேர்த்து ஒரு ட்ரையாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக சதன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரைஸ் ஃப்ளாரோ இல்லை கார்ன்ஃப்ளாரோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஃபிங்கர்ஸ் பண்ணுற அளவுக்கு ஷேப் வந்து பிடிக்க முடியும். இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ஃபிங்கர் ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ஆலு ஃபிங்கர் வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக இதில் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் வந்து இதில் ஒட்டாது அப்படின்றதுக்காக மைதாவுடைய கோட்டிங் கொடுத்துட்டு அது மேலே வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்டில் ரெடி பண்ணது தான். 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து லைட்டாக பேனில் ஹீட் பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துட்டோன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி. இப்போ ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலு ஃபிங்கரை இந்த மாதிரி மைதாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா பிரெட் க்ரம்ஸுன்றதால சீக்கிரமாக மேலே மட்டும் ப்ரௌன் ஆகி உள்ளே வந்து வேகாமல் போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆன உடனே நம்ம ஆலு ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஆலு ஃபிங்கர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக எம்மியாக சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.